இப்போ டான்ஸ் டாஸ்க்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த டீம் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் கேப்டன்சி கண்டெண்டர்ஸாக நெக்ஸ்ட் வீக் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அதில் ஒரு ஃபேமிலி வந்து ஒன் நைட்டு ஃபுல்லாக தங்கலாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. ஒரு வாரமும் பிக் பாஸ் ஃபேமிலியை வச்சு ஒரு வாரம் இல்லை ஒரு வருஷமும் பிக் பாஸ் ஃபேமிலியை வச்சு கொஞ்சம் ட்ராமா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. போன வாட்டி என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு எந்த கண்டஸ்டன்ட் கிட்ட பிரச்சனை இருக்கோ அவங்கள நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த வாட்டி ஒரு நாள் தங்க வச்சு எத்தனை 7.5 பிக் பாஸ் கூட்ட போகிறாருன்னு நமக்கு தெரியாது. அநேகமாக வந்து சாண்ட்ராக்கு பிரஜன் அண்ட் குழந்தைங்க வந்து தங்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னா அவங்க சப்போஸ் வின் பண்ணாங்கன்னா அவங்க வந்து தங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா பிரஜன் ஆல்ரெடி ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தார். ஸோ அவர் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கும்னு சொல்லி கூட பிக் பாஸ் இது பண்ணியிருக்கலாம். அப்புறம் இது முடிஞ்சிட்டு செம காமெடியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யாவும் கானா வினர் பண்ணாவும் சேர்த்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது. 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதை பார்க்கறதுக்கு செம்ம காமெடியாக இருக்குது. திவ்யா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவரை பார்த்தா எப்போ ஏதாச்சும் சண்டை வந்துடுமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே ஆடுற மாதிரி இருக்குது. உண்மையிலே செம்ம காமெடியாக தான் இருந்துச்சு. 2 பேருக்கும் அவருக்கு டான்ஸ் ஸ்டெப் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் 2 பேரையும் சேர்த்து பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. மார்னிங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஆதிரைக்கும் எப்ஜேக்கும் சண்டே எபிசோடில் அவ்வளோ சண்டையெல்லாம் நடந்தது. பட் ஆதிரைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு எப்ஜே உட்காந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தார். உண்மையிலே இந்த மாதிரி க்யூட் மூமெண்ட்ஸ் தான் எனக்கு பிக் பாஸில் பார்க்க ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டைம் கவுண்ட் பண்ணுறாங்கல்ல, அதில் ஃபஸ்ட்டு டீமில் யாரெல்லாம் கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, அமித் வந்து செகண்ட்ஸாக இருக்கார். கானா வினோத் அண்ணா வந்து அடுத்த இதில் இருக்கிறாரு. இந்த டீமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆதிரையும் கனியக்காவும் நடந்துகிட்டே இருக்காங்க. கனியக்கா தான் செகண்ட்ஸாக இருக்காங்க. ஆதிரை வந்து மினிட்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி சுபிக்ஷாவும் சபரியும் இங்கே நடந்துகிட்ருக்காங்க. சபரி வந்து செகண்ட்ஸாக நடந்துகிட்ருக்காரு. சுபிக்ஷா வந்து மினிட்ஸாக நடந்துகிட்ருக்காங்க. ஸோ இப்படி பாவம் உண்மையிலே கால் ரொம்ப வலிக்கும். எவ்வளோ நேரம் எப்படி நடப்பாங்க என்னங்கிறது தெரியாது. பட் இவங்க எவ்வளோ தான் நடந்தாலும் கண்டிப்பாக அதை மக்கள் பார்த்துட்ருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஓட்டாக தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.